Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard 10th chapter Differential Calculus exercise 10.2 9th sum. Y equal to sin x divided by 1 plus cos x. இதை differentiate பண்றதுக்கு நம்ம quotient rule follow பண்ணணும். இதுல u அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா sin x, pங்கிறது 1 plus cos x. இப்போ y differentiate பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது y dash equal to first u வந்து differentiate பண்ணணும். uங்கிறது பார்த்தீங்கன்னா sin x. sin x differentiate பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது cos x, so cos x எழுதிக்கலாம் into v, vங்கிறது பார்த்தீங்கன்னா 1 plus cos x minus v dashங்கிறது 1 plus cos x. இப்போ 1 differentiate பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 0 plus cos x differentiate பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது minus sin x into u எழுதணும். uங்கிறது sin x divide by 1 plus cos x அப்படிங்கிறது தான் v. So 1 plus cos x whole square. Next cos x உள்ள multiple பண்ணலாம். 1 into cos x cos x, cos x plus cos x cos squared x, minus 0 into sin x 0, minus into minus plus தான் மாறும், sin x into sin x sin squared x divide by 1 plus cos x whole square. இப்போ cos x அப்படியே வச்சுக்கலாம். cos squared x plus sin squared x 1 divide by நான் cos x plus 1 whole square எழுதிக்கிறேன். எதுக்காகனா மேலையும் கீழையும் நம்ம டிவைட் பண்ணலாம் அதுக்காக. இப்போ இங்கே பவரில் 2 இருக்கு, இங்கே மேலே 1 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 1 divide by cos x plus 1. இல்லைன்னா இது எப்படி எழுதிக்கலாம் 1 divide by 1 plus cos x. எப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். y equal to x divided by sin x plus cos x. இதுலேயும் நம்ம quotient rule follow பண்ணணும். uங்கிற இடத்துல x இருக்கு, vங்கிற இடத்துல sin x plus cos x இருக்கு. ஸோ இதை differentiate பண்ணலாம். y differentiate பண்ணால் y dash equal to, இப்போ டிவைடில் பார்த்தீங்கன்னா v squared இருக்கு. ஸோ நம்ம sin x plus cos x whole squared எழுதிக்கலாம். மேலே u dash v, uங்கிறது x. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 1 இன்ட்டு v அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் sin x ப்ளஸ் cos x மைனஸ் v. vயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் vங்கிறது sin x ப்ளஸ் cos x. ஸோ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது cos x. காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது sin x. இந்த sin x ப்ளஸ் cos x ஃபுல்லாக சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து v. ஸோ இது ரெண்டையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்தது u இருக்கு, uங்கிறது x. ஸோ இன்ட்டு எக்ஸ். இப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது அதே தான் sin x ப்ளஸ் cos x. இப்போ எக்ஸை மல்டிபிள் பண்ணலாம், நம்மளுக்கு கிடைக்கிறது x cos x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x sin x டிவைட் பை கீழே sin x ப்ளஸ் cos x whole square. இப்போ இங்கே ஒரு sin x இருக்கு, இங்கே ஒரு sin x இருக்கு, இங்கே ஒரு cos x இருக்கு, இங்கே ஒரு x cos x இருக்கு. sin x plus x sin x இது ரெண்டுத்துல இருந்தும் sin x காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 1 plus x. இப்போ cos x minus x cos xல இருந்து நம்ம cos x காமனாக வெளியே எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 1 minus x divide by டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா sin x plus cos x whole square. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.